ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பேக்கு க்ளோஸ் நெக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப் நெக்கும் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணது மட்டும் பத்தாது, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறதுக்காக அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாருக்குமே உங்களுக்கு காட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போது கஸ்டமர் கொடுத்துருக்க ப்ளவுஸ் தான் இது. அவங்களுக்கு ஒரு பேக் க்ளோஸ் நெக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப் நெக்கும் ஒரு யூனிஃபார்ம் சாரீ தைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ப்ளைன் ப்ளவுஸ் இது தைச்சி போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 2 வீடியோவுமே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். பட் நீங்கள் பிகினர்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, புதுசாக வந்து ஒரு கஸ்டமர் க்ளோஸ் நெக்கு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளைன் ப்ளவுஸில், ஏன்னா அவங்க ஆல்ரெடி போட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நெக்கு வந்து ப்ராடாக வச்சே போட்டு பழக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி எடுத்து அவங்களுக்கு அளவெடுத்தோ இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சோ நீங்கள் தைச்சி கொடுத்து போட்டு பார்த்துட்டு அதில் எதுவும் ஆல்ட்ரு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஒரு காஸ்ட்லி ப்ளவுஸை தைங்க. ஏன்னா ஷோல்டர் வந்து இது வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உட்காராது, ஒரு மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும், அவங்களுக்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது சில பேருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல தான் நேர் பீஸில் தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும், குறுக்கு பீஸில் கட் பண்ணக்கூடாது. மடிப்பு சைடு நம்ம சைடு, கரை சைடு ஆப்போசிட் சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. கையை 4 மடிப்பாக மடிச்சுட்டு இங்கே ஏற்றி இறக்கி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதிலையே நம்ம கை கட் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வந்து க்ளோஸ் நெக்கு அப்படின்னா ஸ்லீவ் வந்து இறக்கி கேட்பாங்க. பட் இவங்க ஆஃப் ஸ்லீவ் தான், அரைக்கை தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் இந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு ஒரு 1 இன்ச் வந்து நான் கிளாத்து விட்டுக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸை போட்டு அப்படியே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஜாயின்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும், அதாவது ஸ்லீவ் வந்து ஓப்பன், அந்த லூஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரில் நேராக இந்த இடத்துல மடிச்சுக்கோங்க. மடித்து நல்லா இழுத்து வச்சு, இல்லை சுருக்காக இருந்துச்சுன்னா அயன் பண்ணிக்கோங்க. இழுத்து வச்சு இந்த இடத்துல கரெக்டான உயரத்துக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, தையலுக்காக இந்த மார்க்கு. அதுக்கப்புறம் இங்கே லூஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி இங்கே கை ஜாயிண்ட் ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் சுற்றளவை இழுத்து வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1/2 இன்ச் தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை எடுத்துருங்க. இப்போது அளவு ப்ளவுஸ் இருந்தது, நீங்கள் இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டீங்க. அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு எடுக்கிறதா இருந்தால் உயரம் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதிலிருந்து இங்கே 2.5 to 3 இன்ச், 2.5 to 3 இன்ச் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. நான் இங்கே 3 இன்ச் வச்சுருக்கேன். 3 இன்ச் வச்சு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டு அதில் இருந்து நீங்கள் ஆம்கோல் ஹைட்டு மார்க் பண்ணலாம். இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். இதிலேருந்து ஆம்கோல் ஹைட்டை இங்கே நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு இதில் எவ்வளோன்னு பாருங்கள். ஆம்கோல் சுற்றளவு வந்துட்டு 8.25 இருக்குது. ஸோ 8.25 அப்படியே வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆம்கோல் சுற்றளவை எப்படி நீங்கள் எந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இறக்கம் 2.5 to 3 இன்ச் எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சிலெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. ஸோ 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து இந்த 8.25 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த அளவு இருக்குது பார்த்தீங்களா, 9 கூட வச்சுக்கோங்க, ஒரு 4.5 பாதி பாதியாக பிரிச்சுட்டு இதில் நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸ்லீவை. இந்த சைடு ஒரு கர்வ், இந்த பக்கம் ஒரு கர்வ். அது ஏன் அப்படின்னா ஸ்லீவ் வந்து அப்போ தான் குடஞ்சி வரணும், வளைச்சி வரணும். சில பேருக்கு ஸ்லீவ் கட் பண்ண தெரியாது, அதனால் நான் இதை வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் இங்கே தான் இருக்குது, ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ இது இவங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது நம்ம கடையில் தைச்ச ப்ளவுஸ் கிடையாது, இவங்க வேற எங்கேயோ வெளியில் தைச்சது. பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இதில் இவங்க எவ்வளோ கை வந்து ரொம்ப அகலமாக வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நான் எப்போவுமே இங்கே தான் மார்க் பண்ணுவேன். அப்போ இவங்க இங்கே இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு துணி வந்து லூஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த அளவு எடுத்துக்க போகிறதில்ல. இதுதான் கரெக்டான அளவு. இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க். இதெல்லாம் தையலுக்கு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு மார்க். இப்போ இங்கே இருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும். பட் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை. ஸோ நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். அதனால் இதை நான் கட் பண்ணல. இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போது கை கண்டிப்பாக குடஞ்சே ஆகணும். ஃப்ரண்ட்டில் எப்போவுமே கை குடஞ்சி தான் ஆகணும். இப்போ நான் இங்கே கட் பண்ணியிருக்கதே பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப் எடுத்திருக்கேன், தெரியுதா? இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் குடைங்க. இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி, இங்கேருந்து 1 இன்ச் தள்ளி. நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், கம்பல்சரி 1 இன்ச் தள்ளி வச்சு நீங்கள் குடைஞ்சால் தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஏற்றி இறக்கி வந்துடும். ஓகேவா? எஸ் டைப்பு வளைவு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். குடையிறத பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் எஸ் ஷேப் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் போயிடலாம். பேக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து க்ளோஸ் நெக்கு அப்படிங்கிறதுனால நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் பீஸில் நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு பட்டிக்கு கிளாத் விட்டுறலாம். அதாவது பட்டி போடுறதுக்கு, துணி மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டாச்சு. இப்போது உயரம் செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட உயரம் 15 இன்ச்சு இருக்குது. 15 ப்ளஸ் ஒரு 1/2, 15.5 வைக்கிறேன். ஏன்னா தையலுக்கு மேலே ஷோல்டர் பிடிப்போம்ல, இங்கே கீழே வந்து பட்டிக்கு நம்ம ஆல்ரெடி விட்டுட்டோம். ஷோல்டருக்காக 1/2 இன்ச். அதுக்கப்புறம் நெக்கு, இது க்ளோஸ் நெக்கு. ஸோ அதனால் நெக்கு தேவையில்லை, 7 இன்ச் இருக்குது. ஸோ தேவையில்லாத விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாடி இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து இப்படி விரித்து அகலமாக வச்சு எடுக்க வேண்டாம். அது என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. இருக்குது. 20 ப்ளஸ் ஒரு 1/2. அப்போ வந்து 20ல் பாதி 10, 10 ப்ளஸ் ஒரு 1/2, 10 வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். இந்த ப்ளஸ் 1/2 ஏன் சேர்த்தேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து அளவு எடுத்து தைச்சோம் அப்படின்னாலும் ப்ளவுஸ்னாலும் ஸ்கின்னை ஒட்டி வரும். ஸோ அந்த ஸ்கின்னை ஒட்டி வர்றப்போ வந்து நமக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப பிடிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடிக்கு ஒரு 1/2 இன்ச் லூஸ் கொடுப்போம். அந்த லூஸ் தான் 10. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடணும் பார்த்தீங்களா, துணி, அந்த துணிக்காக ஒரு 1.5 இன்ச். ஸோ 10 ப்ளஸ் ஒரு 1.5, 12 இன்ச் நான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இதை பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஷோல்டரில் நெக்கு மார்க் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கும் இந்த கஸ்டமரோட ஷோல்டரை நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்திங்கன்னா அவங்களோட ஷோல்டர் அளவு என்னவோ அதை அப்படியே பாதியாக பிரித்து அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்காரவங்களுக்கு நான் ஷோல்டர் வந்து கொடுக்குறப்பவே அளவு எடுத்துட்டேன். 16 இன்ச் வந்தது. 16ல் பாதி 8 அப்படியே வச்சுட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் தையலுக்கு விட்டே ஆகணும். தையலுக்கு விட்டால் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்களோட நெக்கு, கழுத்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். அதாவது இவங்க பாடிக்கு 2.25 வேணும். பட் நான் 2.5 வைக்கிறேன் 1/4 இன்ச் தையலுக்கு. ஏன்னா நமக்கு 2.25 வேணும். 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம தச்சு முடிக்கிறப்ப 2.25 ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணி இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அதாவது இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு வளைச்சி, நல்லா தெரியுதான்னு பாருங்கள், இப்படி வளைச்சி போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோம் அப்படின்னா, நம்ம இப்படியே விட்டோம்னா அந்த கழுத்து அந்த பேக்கில் வந்து பீஸ் வந்து ஃபுல்லாக கழுத்தில் மேலே ஏற்றி உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கும். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வராது. அந்த ரவுண்ட் ஷேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் கீழே, 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் மார்க் பண்ணி இங்கேருந்து இங்கே ஒரு கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? கம்பல்சரி கிராஸ் லைன் கொடுக்கணும். இப்போ ஆம்கோல் ஹைட் எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஹைட்டு இந்த சைடு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பீஸ் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சு இங்கே ஒரு மார்க்கு வச்சுட்டு அதை செக் பண்ணி பாருங்கள் ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். 6 இருக்குது, தைச்சி முடிச்சு 6.25 வரும், ஓகே தான். இப்போது இந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக்கில் எப்போவுமே நான் 1 இன்ச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ரவுண்டு கொடுத்துருங்க. ஓகே, இவ்வளோதான் க்ளோஸ் நெக்கு. க்ளோஸ் நெக்குனாலும் காலர் நெக்குனாலும் சேம் இதே மாடல் தான். க்ளோஸ் நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன நெக்கு வேணுமோ அப்படியே வச்சுக்கலாம். பட் காலர் நெக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பாதி இதில் இருந்து காலர் வரணும், அதுலேயும் சேர்த்து நம்ம குடஞ்சி அட்டாச் பண்ணணும். இப்போ க்ளோஸ் நெக்குக்கு கம்பல்சரி நீங்கள் இதில் என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து இங்கே ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துருங்க. இங்கே இந்த உயரத்துலேருந்து 1/2 இன்ச்சு வச்சு ரவுண்ட் எடுத்துருங்க. இதில் இன்னொன்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால நமக்கு இந்த வளைவு ஷேப்பு கொடுக்காது. அதனால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 இன்ச் இங்கே உள்ளே தள்ளி மார்க் பண்ணி இது அப்படியே இந்த ஆம்கோலில் ரவுண்டு எடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு எடுத்தால் தான் ஷோல்டரில் நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இழுத்து கொடுக்கும், நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும். பட்டு காலர் நெக்கு க்ளோஸ் நெக்குன்னு போட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அடைச்ச ஃபீல் வரும். அந்த அடைச்ச ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்திருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸ் அங்கங்கே தூக்கிட்டு இல்லாமல் இழுத்துட்டு இல்லாமல் நீட்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம பேக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக, இப்போ நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து பெருசாக வச்சுருக்கு, க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த காலர் நெக் இப்போ நார்மலாக நம்ம இங்கே நெக்கு இங்கே வச்சுருக்கோம், காலர் இங்கே வைப்போம், ஷோல்டர் இங்கே வைப்போம், இவ்வளோ தான் வரும், இல்லை இவ்வளோ தான் வரும். இந்த அளவில் இருந்து நீங்கள் வந்து நேராக இதுக்கு நேராக வந்து டாட் பிடிப்பீங்க. ஓகேவா? இப்போ இதுதான் சென்டர் அப்படின்னு நீங்கள் இங்கே டாட் பிடிக்கக்கூடாது, டாட் இங்கே தான் வரணும். நீங்கள் அப்படி பிடிக்கிறப்போ போனீங்கன்னா இது ரொம்ப சைடில் தள்ளி போயிடும் டாட்டு. அதனால் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட்டிங்க்கும் இதே தான் சொல்லியிருக்கேன். அந்த ஷோல்டர் வந்து போட் நெக்கில் ரொம்ப தள்ளி போகும் அப்படிங்கிறக்காக பிரின்சஸ் கட்டிங்கும் தள்ளி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி தைங்க. ஓகே, இப்போ வாங்க இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் நெக்கு பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிடலாம். எப்பவும் போல் ப்ளவுஸை வந்து கிராஸில் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ மார்க் போட்டாச்சு. இப்போ இந்த சைடு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா இந்த பீஸ் வந்து காலர் நெக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப சைடு தள்ளி போகும். எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க.
பாக்ஸ் போட்டுட்டு பேக்கில் 3/4 இன்ச் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சேம் இதுலேயும் அந்த 1/2 இன்ச் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுலேயும் 1/2 இன்ச் வச்சு இந்த ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு மார்க்கையும் குறிச்சிக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வி நெக் வந்து இதிலேருந்து இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பேக்கில் வந்து நமக்கு க்ளோஸ்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேக்கில் வந்து நெக்கோட அகலம் கம்மியாக வச்சோம். இப்போ ஃப்ரண்ட்டோட அகலம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் குறைக்கணும். அது கம்மி பண்ணிடுங்க. ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிடுங்க. 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு அவங்களோட ப்ளவுஸ்லேருந்து நெக்கு உயரம் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு உயரம் 6 வருது. 6 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு ஷோல்டர், இது வந்து நெக்கு. இங்கே அளந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பேக்கில் கரெக்டாக வரும். நேராக போட்டுக்கிறேன் கூட. கரெக்டாக 2.25 வருது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2.25 வச்சோம். இப்போ ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். 2.25. ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே இருந்து இப்படி கிராஸாக எப்போவுமே வி நெக்குக்கு மார்க் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பு. இங்கே இருந்து இங்கே பாருங்கள், இப்படி தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வி நெக் வரும். ஏன்னா நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக்கு போட்டாலே இவ்வளோ தான் நம்ம அடித்து அழகாக ரவுண்டாக ஷேப் எடுத்தாலே அந்த இடத்துல இழுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொக்கி மாட்டுறப்ப என்ன ஆகுனா அது ஆட்டோமேட்டிக்காக வி ஷேப்பாக மாறிடும். அப்படி இருக்கப்போ நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வி வச்சிங்கன்னா, அது ரொம்ப இங்கே வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து வச்சிங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ அதனால் ரவுண்ட் எடுக்காமல் லைட்டு வி ஷேப் எடுங்க. லைட்டு வி ஷேப் எடுத்தாலே உங்களுக்கு வந்து வி ஷேப் அழகாக வந்துடும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி தைச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம பார்க்குறத விட தைச்சு அதை போட்டு வேர் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த ஃபிட்டிங்கே நமக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் வி ஷேப்பை இந்தளவுக்கு, அதாவது நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து வி ஷேப் வரக்கூடாது. ஸ்டார்டிங்கில் இருந்து மேலேருந்தே வி வரணும் அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைங்க. இல்லை ஸ்டார்டிங்கில் இருந்து எனக்கு வி வேண்டாம், கொஞ்சம் கர்வ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது வந்து சாம்பிள் ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு. இதை தைச்சி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எப்போவும் ஒரு காலர் நெக்கோ இல்லை க்ளோஸ் நெக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே எடுத்த உடனே நல்ல ப்ளவுஸில் நீங்கள் இது பண்ணாமல் தைக்காமல் ஒரு ப்ளைன் ப்ளவுஸு இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு கம்மியான ரேட்டில் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வாங்க. அதை நம்ம தைச்சி பார்த்துட்டு அதில் ஃபிட்டிங் உங்களுக்கு எப்படி வருது, இல்லை எதுவும் ஆல்ட்ரு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற நல்ல ப்ளவுஸ் தைச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு டாட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 1 இன்ச் விடுறேன். அதுக்கப்புறம் சைடில், இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, சைடில் வந்து நீங்கள் தையலுக்கு துணி விடுறதில்ல ஏன் அப்படின்னு. ஏன்னா இப்போ இதில் நல்லா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஐ திங்க் இயல்விழி சிஸ்டர் தான் நினைக்கிறேன். இது ஏன் நான் சைடில் வந்து தையலுக்கு துணி விடலை அப்படின்னா, இங்கே வந்து ஷேப் கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் எப்போவுமே நமக்கு ஷேப் வந்து இப்படி தான் இருக்கணும். கேர்ள்ஸுக்கு அந்த கவர், அந்த ஃப்ரண்ட்டு கப் ஷேப் வந்து இப்படி தான் கவர் ஆகணும். ஓகேவா? இப்படி கவர் ஆனால் தான் அது ஷேப் வந்து கரெக்டாக வந்து நமக்கு ஷேப் இருக்கும், நிற்கும். அப்படி இல்லாமல் இங்கே இது ஆல்ரெடி எவ்வளோ கிளாத் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? இந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் வந்து தையலுக்கு விட்டேன் அப்படின்னா, நம்ம ஒரு இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விடுறீங்க அப்படின்னா, இங்கே 1 இன்ச் நம்ம வந்து இந்த மேலே அரை இன்ச் கீழே அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 1 இன்ச் விடுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்கே தையல் போட போகிறதில்ல.
ஆல்ரெடி நம்ம அந்த 1.5 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு உள்ளே தான் தையல் போடுறோம். அதாவது இப்போ நீங்கள் இங்கே 1 இன்ச் நீங்கள் இங்கே தையலுக்கு விடுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தையல் போட போகிறது கிடையாது. இங்கே தான் தையல் போடுவோம். இந்த 3 தையல் வந்ததுக்கப்புறம் தான் 1.5 இன்ச்சு தையல் வரும். ஸோ நம்ம அதை இங்கே நீங்கள் மார்க் பண்ணுங்கள், இங்கே மார்க் பண்ணாதீங்க. நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வர்றப்போ என்னாகும், இப்படி வரும். அந்த வி ஷேப் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வரும். அப்போ என்னாகும், நீங்கள் இங்கே ஒரு இன்ச்சு தையலுக்கு துணி விட்டுருப்பீங்க, திருப்பி இங்கே 1 இன்ச்சு இறங்கும். அப்போ ரொம்ப ஷேப்பே மாறி கீழே ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ரொம்ப இறங்கி போயிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், சைடில் எப்போவுமே வந்து தைக்கிறதுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா விட மாட்டேன். மேலே ஜாயிண்ட்டுக்கு கீழே ஜாயிண்ட்டுக்கு துணி விட மாட்டேன். அந்த கரெக்ஷனை வந்து நான் பட்டியில் சேர்த்துருவேன். இப்போ இங்கே கம்மியாச்சு, நம்ம உள்ளே வந்து தள்ளி நீங்கள் தையல் போடுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷேப் வந்து இறங்கி வராமல் கரெக்டாக வரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, சைடில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தையலுக்கு துணி விடாமல் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கிராஸில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இந்த சென்டர் கிராஸ் வந்து 3 இன்ச் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாம் 3 இன்ச் கிடையாது. இப்போ இவங்களுக்கு வந்து 2.25 இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். 3 இன்ச் வச்சா கரெக்டாக ஷேப் வரும். சில பேருக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3.25 வைங்க. ஷார்ப்பே வேணாம், எனக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்டால் 2.25 வைங்க. இல்லை அவங்க பாடியை பொறுத்து நீங்கள் வந்து அதை கணக்கு பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கண்டிப்பாக வராது. பட் ஆனால் இந்த நீளம் அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட்டு பீஸ்லேருந்து இங்கே கொஞ்சம் தள்ளி போகிறது வந்து கம்பல்சரி 2.5 to 3 இன்ச் தள்ளி தான் இருக்கணும். அது எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச் தள்ளி திருப்பி இங்கே ஒரு 2 இன்ச். இதுதான் உங்களோட சென்டர் டாட்டோட மார்க்கு. இப்போ இந்த பீஸில் நம்ம சென்டரில் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் கீழே இறக்கி வைக்கிறேன். ஷோல்டர் தையலுக்கு விட்டு இங்கேருந்து இங்கே ஒரு மார்க்கு, திருப்பி ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ இதுதான் உங்களுக்கு பீஸோட கரெக்டான அளவு. நான் இப்போ இதில் கோடு போட்டுக்கிறேன். புரியலைன்னா எதுனாலும் டவுட்ஸ்னால் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எல்லாத்துக்குமே நான் உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவேன். பட் ஆனால் இதுக்கு நான் உள்ளே தள்ளி 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு கொக்கி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உள்ளே தள்ளி மார்க் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் ஏன் மார்க் பண்ணல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நெக்கு கம்மியாக விட்டுருக்கோம், ஷோல்டர் வந்து பெருசாக விட்டுருக்கோம். இன்னும் தள்ளி போக போக என்னாகும்னா இந்த பீஸ் வந்து ரொம்ப முன்னாடி தள்ளி வந்துடும், சைடில் வந்து ரொம்ப துணி இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த மாடலில் தைச்சி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்கு அகலமாக இருக்குது, கழுத்து நம்ம ரவுண்டு நெக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து அகலம் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுவோம். கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்கும், நம்ம 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுவோம். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது, க்ளோஸ் நெக்கு. அதனால் நீங்கள் கம்மி பண்ண வேணாம், அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணலாம். இதில் கண்டிப்பாக ஒன்று மறந்துட்டேன் பாருங்கள், இது கண்டிப்பாக 1/2 இன்ச்சு பேக்கில் வச்ச மாதிரியே ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சு நீங்கள் ஷோல்டர் கிராஸ் கொடுக்கணும். ஓகேவா? 1/2 இன்ச் வச்சு ஷோல்டர் கிராஸ் கொடுத்துருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு பாருங்கள். அடுத்து பட்டி பீஸ் போயிடலாம். பட்டி பீஸில் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும். நான் பட்டி பீஸ் எப்போவுமே ரொம்ப க்ரிப்பாக கொடுங்க. 2-3 துணி வந்து அது உள்ளே கொடுத்து நீங்கள் பேண்ட் துணி ஏதாவது உள்ளே கொடுத்து நீங்கள் தைங்க, அப்போ தான் க்ரிப்பு கிடைக்கும். இல்லைன்னா சுருண்டு மேலே ஏறிக்கும். ஸோ அதனால் க்ரிப்பாக கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பட்டிக்கு கீழே நம்ம எப்பவும் போல் ப்ளவுஸ் கைக்கெலாம் விடுவோம் இல்லையா,
அந்த மாதிரி இங்கே பட்டிக்கு வந்து ஒரு 1 இன்ச் கிளாத் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டி மார்க் பண்ணுங்கள் கீழே மட்டும். ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் எப்பவும் போல் நம்ம பட்டி போடுவோம்ல, அந்த மாதிரி பட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும். துணி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை துணி இருக்குது அப்படின்னா உள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி போட்டுக்கோங்க. இப்போது பேக் பீஸ் என்ன அளவோ அந்த அளவு தான் ஃப்ரண்ட் பீஸு பட்டிக்கு வைக்கணும். இப்போ இங்கே வந்து துணி எக்ஸ்ட்ரா ரொம்ப கம்மியாக விட்டுருக்காங்க, அதனால் நான் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறேன் இங்கே வரைக்கும். இப்போ ஆல்ரெடி கீழே வந்து பட்டிக்கு நம்ம துணி விட்டுட்டோம். ஸோ அந்த கோடு போட்டுக்கோம்ல, அது மேலே அந்த தையலை இங்கே வைக்கிறேன். வச்சு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விடுறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நடு பீஸையும் எடுத்துக்கிறேன். தையல் அது மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச். இப்போது கீழே வந்து பட்டிக்கு அப்படியே வச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, நம்ம சைடில் வந்து பட்டிக்கு அதாவது ஃப்ரண்ட் பீஸ்க்கு இந்த தையலுக்கு நம்ம துணி விடலை இல்லையா, தையலுக்கு துணி விடலை இல்லையா, அதை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து கிளாத்து கம்மியாக இருக்குது. ஸோ அவங்க ஜாயிண்ட் போட்டுப்பாங்க. இப்போ பட்டியை கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்றி இறக்கி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போது இது ஃப்ரண்ட்டில் தான் வரணும் அப்படின்னு இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. திருப்பி இது பட்டிக்கு அப்படின்னு இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பேக் பீஸை போட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பீஸ் முன்னாடி வரணும், ஜக்கா போட்டிருக்குது, இது தான் பின்னாடி போகணும். ஓகேவா? வெளிப்பக்கம். ஸோ இது டாட் பிடிக்கிறப்ப இங்கே பட்டிக்கு இங்கே கீழே கரெக்டாக வைங்க. டாட் பிடிக்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு கம்மியாகும், கரெக்டாக வரும் உங்களுக்கு. தெரியுதா? இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கரெக்டான கட்டிங் நீங்கள் வெட்டி தைக்கிறப்ப ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் க்ளோஸ் நெக்கு காலர் நெக்கு அப்படின்னு தைக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ட்ரையல் ப்ளவுஸ் தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த ப்ளவுஸில் கட்டிங் வீடியோஸில் எதுலையாவது டவுட் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, டேக் கேர், பை பாய், see you, ta-ta.